எடுத்துங்க. வாங்க சார். என்ன சார் இப்பவே வந்துட்டீங்க? இப்பதான் உங்க ஆர்டரை ஆரம்பிக்க போறோம். சார் உள்ள உட்காருங்க சார். இல்ல சார், உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு வரல. நாங்க மெட்டீரியல் எடுத்துட்டு போக வந்திருக்கோம். சார், மெட்டீரியல் எடுத்துட்டு போகவா? என்ன சார் சொல்றீங்க? ஏன் எடுத்துட்டு போகணும்? வேற மெட்டீரியல்ஸ் ஏதாவது மாறி வந்துருச்சா? ஆர்டரே கை மாறி வந்துருச்சு. இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டரே இல்ல. இதை நீங்க ரெடி பண்ணி தர வேண்டான்னு கம்பெனிலே சொல்லிட்டாங்க. சார், எப்படி சார் திடீர்னு வேண்டான்னு சொல்வாங்க? யார் சார் சொன்னாங்க? நானேதான். நீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, என்ன நம்பாத மாதிரியே பாக்குறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் எங்க அப்பா மாதிரி இல்லவே இல்லைன்னு. நீ தான் தெரியும்னு அசால்ட்டா இருந்துட்ட. சார், இவர் சொல்றது உண்மையா? நான் தான் சொன்னேன்னு சொல்றேன். இன்னும் நான் அவங்ககிட்ட விசாரிக்கிறேன். என்னங்க? வேண்டாங்க. இந்த மாதிரி சீப்பான வேலையை செய்யறதுக்கு இவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? இவன் லெவலுக்கெல்லாம் நீங்க சீப்பா இறங்கி நீங்க உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. பேச்சு நல்லா வேகமா வீரமா தான் வருது. ஆனா முகத்துல தோத்து போன கலை பளிச்சுன்னு தெரியுதே. இத பார்க்க என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டீங்களேயா? போங்க, மெட்டீரியலையாவது வேகமா எடுத்துட்டு போங்க. செல்வம், சேர்ல எப்படி உட்கார சொன்ன? கம்பீரமா. போதுமா? ராஜசேகர் சாரோட கனவை நினைவாக்க போறேன், லட்சியத்தை அடைய போறேன்னு என்னையே விளக்கேத்த சொன்னியே. உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும்? என்னை தாண்டி ஒரு ஆர்டர் உள்ள வராது. மொத்தத்தையும் இழுத்து மூட வைக்காம நான் விட போறதல்ல. செஞ்சு பாருடா. உன்னால முடிஞ்சா செஞ்சு பாரு. உனக்கே இவ்வளவு திமிர்னா உன் அப்பா கிட்ட கார்மெண்ட்ஸ் தொழில கத்துக்கிட்டவனா பாக்குறேன்டா நீ என்ன பண்றேன்னு. அதேதான். ராஜசேகர் சார் நினைச்சது தப்பு. மகா ஒரு டம்மி பீஸ். அஸ்வின் தான் திறமசாலின்னு நான் நிரூபிக்கிறேன். எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. நீ ஒரு பொட்டி கடையோ இல்ல பொட்டிக்கோ ஆரம்பிச்சிருந்தா கூட I won't care. ஏன் மளிகை கடை ஆரம்பிச்சிருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் கொடுத்திருப்பேன். ஆனா எனக்கு இந்த அஸ்வினுக்கே போட்டியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்ச பத்தியா? அதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. உன்னை எப்படி நான் வளர விட முடியும்? ஏய், இதையே நான் சவாலா ஏத்துக்கிறேன். இந்த கார்மெண்ட்ஸை சிறப்பா நடத்தி உன் கார்மெண்ட்ஸையும் சேர்த்து வாங்கி அந்த சீட்ல வந்து நான் உட்கார்ல. என் பேர் மகா இல்ல.
அடுத்த பேர் மாற்றும் போது சொல்லு. நல்ல நியூமராலஜிஸ்டா பார்த்து நானே ரெக்கமெண்ட் பண்றேன். நான் என் உழைப்ப நம்புறவன். அதனால எனக்கு உன்னுடைய ரெக்கமெண்டேஷன்னா நிச்சயமா தேவைப்படாது. ஏஆர் கார்மெண்ட்ஸையும் சேர்த்து வாங்கி அதையும் நான் தான் நடத்த போறேன். நீ கவலைப்படாத. அங்கேயும் நீ தான் வந்து விளக்கேத்தி வச்சு சிறப்பிக்கணும். இந்த சேலஞ்ச் கூட நல்லா தான் இருக்கு. சீக்கிரமா தோத்து போக வாழ்த்துக்கள்க்கா. நான் ஜெயிச்சுட்டு இதே வாழ்த்த உனக்கு சொல்றேன்டா தம்பி. கிளம்பு கிளம்புன்னு சொல்றேன்ல. ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எம்டி மிஷின்ல உட்காந்து ஆடாடே. என்ன மகா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீயே இப்படி கலங்குனா இவங்களாம் எப்படி தைரியமா இருப்பாங்க? ஏய், ஒரு ஆர்டர் தானே, போட்டும் விடு. ஒரு ஆர்டர் இல்லைங்க, முதல் ஆர்டர். அதான் கஷ்டமா இருக்கு. சரி இருக்கட்டும், இது நம்ம தப்பு ஒண்ணும் இல்ல. எல்லாம் அந்த அஸ்வினோட பிளான். அதுக்கு நாம என்ன மகா செய்ய முடியும்? அஸ்வின் நினைச்சோ முதல் ஆர்டர் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சோ எனக்கு வருத்தமா இல்லைங்க. இவங்க எல்லாரும் நினைச்சதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. பாவங்க, எவ்வளவு நம்பிக்கையா எவ்வளவு ஆசையா வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. முதல் நாளே இவங்க நம்பிக்கையெல்லாம் உடையிற மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இப்படிதான் நினைப்பேன்னு தெரியும் மகா. எங்க நம்பிக்கை உடையல. நாங்க ஒண்ணு நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கோம். ஆமாங்கா, எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த அஸ்வின் முத நாளே இப்படி பண்ணிட்டானேக்கா. ஆனா அதுக்காக நாங்க யாரும் சோர்ந்து போயிட மாட்டோம்க்கா. நிச்சயமா பெரிய ஆர்டர் கிடைக்க தான் போகுது. நம்ம ஜெயிக்க தான்க்கா போறோம். உங்க எல்லாருக்காகவும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.